ஹாய் சிஸ்டர், அஸ்லாம் வலைக்கம். ஃபெமினா டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடிதார் எப்படி லைனிங் கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் ஒன்றா வச்சுட்டு, நீங்கள் எவ்வளோ தைக்கிறதுக்கு அலவன்ஸ் கொடுப்பீங்களோ, ஒரு ½ இன்ச்சுனா ½ இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ரஃப் அடிச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக ஃபஸ்ட்டு நெக்கை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மார்க்கிங்லேயே தைச்சிட்டு வாங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் ரஃப் அடித்து முடிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரஃப் அடித்து முடித்த பிறகு நீங்கள் உள்ளே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். ஓகேங்களா? இப்போது அதை வந்து எக்ஸஸாக இருக்கிறத கரெக்டாக அந்த லைனிங் கரெக்டாக அந்த நெக் எப்படி போகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நாச்சஸ் போட்டால் தான் அந்த ரவுண்ட் நெக் வந்து அழகாக வந்து டர்ன் ஆகி கொடுக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம நாச்சஸ் போடுறது. ஃபுல்லாக நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எக்ஸஸாக இருக்கிற பின்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே டர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிங்கன்னா நல்ல பக்கம் வந்து மேலே வந்துடும், கெட்ட பக்கம் வந்து உள்ளே போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதுக்கப்புறமா நெக்கை நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே? பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறுத்தி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். பொறுமையாக ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற லைனிங்கை ஃபுல்லாக சுற்றி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ராங் சைட் திருப்பிட்டு அந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சில். ஓகேங்களா? 1/4 இன்ச்சு வச்சு நீங்கள் ஃபுல்லாக அந்த லைனிங்கை ஃபுல்லாக அந்த மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இதாகாமல் இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபுல்லாக நம்ம வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்கை டர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் இது பண்ணுறோம். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் வந்து இப்படி டர்ன் பண்ணி நம்ம தைக்க முடியாது அப்படின்றப்போ நீங்கள் நெக்கை அடித்து திருப்பினதுக்கப்புறமா நீட்டாக வந்து பின் போட்டுருங்க. பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த துணி வந்து கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபுல் வரைக்கும் தைக்காதீங்க. ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? இது எதுக்கு நம்ம 2 இன்ச்சு விடுறோம் அப்படின்னா அந்த லைனிங்கை மடிச்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான். ஓகேவா? இந்த சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன்ல, அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சில் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே? இப்போ நான் பின் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் துணி வந்து மூவ் ஆகாமல், கொஞ்சம் சுருக்கம் வராமல் அந்த மாதிரி இருக்கும். நீட்டாக வந்து லைனிங் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டைடு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டைடும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக வரும்போது அதே மாதிரி தான் 2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறமா லைனிங்கை நம்ம மடிச்சடிச்சதுக்கப்புறம் இது ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண கற்றுக்குறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். லாஸ்ட் வரும்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் லைனிங்கை மடிச்சடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு இப்போ லைனிங்கை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 2 ஃபோல்டிங் டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஒன்லி நான் லைனிங் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். மெயின் ஃபேப்ரிக்கை சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. லைனிங்கை மடிச்சடிக்கிறதுக்காக லைனிங்கை மட்டும்தான் நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் கேப் விட்ருந்தோம் இல்லையா, ஒரு 2 இன்ச்சு, அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு வெளியே வந்துடலாம். அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துருங்க. நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது பேக்கு நம்ம தைக்கிறோம். ஸோ அதனால் பேக் டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஈக்குவலாக பிடிங்க. ஈக்குவலாக பிடிச்சிட்டு கீழேயும் அதே மாதிரி கரெக்டாக அந்த ஈக்குவலுக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு 10 இன்ச் மேலேருந்து ஒரு 10 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 10 இன்ச் எடுத்திங்களா, அதுலேருந்து ஒரு 7 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த 7 இன்ச்சுக்கு தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது எதுக்குன்னா நம்ம பேக் வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து ரஃப் அடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் அப்படி கேர்வாக அதை எப்படி தைக்கிறீங்கன்னா, அந்த கேர்வியாக வந்து ஸ்டார்டிங்கில் ஷார்ப்பாக ஆரம்பிக்கணும், எண்டிங்கும் ஷார்ப்பாக முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி தான் ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது எதுக்குன்னா ஃபிட்டாக இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் நான் அந்த சைடும் பிடிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டரை ஈக்குவலாக பிடிங்க. ஈக்குவலாக பிடிச்சிட்டு அந்த சைடு நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் ஒரு 10 இன்ச்சு, அதுக்கப்புறமா ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணி அந்த 7 இன்ச்சை நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிக்கும் போது ஷார்ப்பாக முடிங்க. ஓகேங்களா? ரஃப் அடிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரஃப் அடிக்கிறது முக்கியம். ஓகேங்களா? ரஃப் அடித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அழகாக நம்ம டாட் பிடிச்சிருப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி லைனிங்கில் அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நல்ல பக்கமும் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்ல பக்கம் உள்ளே போயிருச்சு. இப்போ மேலே இருக்கிறது வந்து ராங் சைடு. ஓகே, இப்போது அந்த சைடு எல்லா சைடுமே கரெக்டாக துணி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மடிக்கிறதுக்காக கொடுத்துருப்போம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ரஃப் அடித்து நீங்கள் ஃபுல்லாக தைச்சிருங்க. ஓகே, ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரஃப் அடித்து நீங்கள் தைச்சி வெளியே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் போட போகிறோம். அதாவது மேலே ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது அப்படியே வந்து இந்த லைனிங்கை ராங் சைட் பக்கம் திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நீட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி துணி வந்து கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்ட பிறகு அப்புறம் ராங் சைட் திருப்பிடுங்க. ராங் சைட் திருப்பிட்டு இந்த லைனிங்கையும் மெயினையும் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதனால் கரெக்டாக அதே மாதிரி 1/4 இன்ச்சில் சுற்றி தைச்சிருங்க. ஓகேங்களா? டாப்ஸில் எப்படி தைச்சிங்க அதே மாதிரி தான் தைச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இப்போ லைனிங்கையும் நான் மெயினையும் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.